ஆகஸ்ட் 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி. அன்றைய தினம் நம்ம நினைத்தது நிறைவேற்றுவதற்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இது இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். வீட்டு நிலவாசல்ல இத வைத்தால் போதும். பிள்ளையாருக்கு அன்றைய தினம் இந்த ஒரு பொருள வாங்கி கொடுங்க. அதேபோல வாயில்லா ஜீவனான இந்த ஒரு ஜீவனுக்கு இந்த ஒரு பொருள அன்னதானம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல 16 செல்வமும் வந்து சேரும். உங்களுடைய தலையெழுத்தே மாறும். வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு பணம், புகழ், பதவி, அந்தஸ்துன்னு கிடைக்கும். திருமண தடை குறிப்பா விலகும். ஆகஸ்ட் 31ஆம் தேதி திங்கட்கிழமையில இந்த வருஷம் மகா சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கு. இந்த மகா சங்கடகர சதுர்த்தி திங்கட்கிழமையில வருவதே மிக சிறப்பான ஒன்று. ஏன்னா திங்கட்கிழமை அப்படின்னாவே நம்ம சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சிவனுக்குரிய நாள்ல விநாயக பெருமானுக்குரிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறதுனால இதை நம்ம தவற விட்டுடவே கூடாது. இந்த ஒரு வருடமாகவே நான் சங்கடகர சதுர்த்தி இருக்குல்ல அப்படின்னாலும் இந்த ஒரே ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்க விரதம் இருந்து பாருங்க. ஒரு வருடமாக நீங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்த பலன் உங்களுக்கு இந்த ஒரு நாள்லயே நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா வந்துடும். இன்றைய தினம் முடிஞ்சவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் விநாயக பெருமானை வணங்கிட்டு அதற்கு அப்புறம் வீட்டில் உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்யுங்க. விநாயகர் சதுர்த்தியும் மகா சங்கடகர சதுர்த்தியும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்றைய தினம் கட்டாயம் நம்ம விநாயகரை போய் தரிசனம் செய்யணும். விநாயக பெருமான் இல்லாத ஊரே கிடையாது. கிராமப்புறமாக இருந்தாலும் நகர்ப்புறமாக இருந்தாலும் எல்லா ஊர்லேயும் இந்த விநாயக பெருமான் இருப்பார். கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் கையில் அருகம்புல் சிறிதளவு எடுத்துகிட்டு போங்க. வெள்ளருக்கு பூ இருந்தது அப்படின்னா மாலையாக கட்டி இருந்தாலும் சரி அல்லது பூவாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் கொண்டுட்டு போங்க. செம்பருத்தி பூ கிடச்சிது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை எடுத்துகிட்டு போங்க. கோவிலில் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. இன்றைய தினம் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பாருங்க. நிறைய பிள்ளையார் கோவிலில் ஹோமம் நடக்கும். 108 சங்காபிஷேகம் நடக்கும். அதற்கு தேவையான பொருட்களை உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வாங்கி கொடுக்கலாம். கல்யாண தடை இருந்தது அப்படின்னா விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்றைய தினம் நம்ம மகா சங்கடகர சதுர்த்தியில் பிள்ளையாரை குளிர வச்சோம் அப்படின்னா நம் வாழ்க்கையானது குளிரும். அதாவது நம் வாழ்க்கை இனிமையாக மாறும். நவகிரகங்களும் பிள்ளையாரோட உடம்புல இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிள்ளையாரை வணங்கணும் அப்படின்னாவே நவகிரகங்களும் நமக்கு பரிபூர்ண அனுகிரகம் பண்ணும். பிள்ளையாரோட உடம்புல சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், பிரகஸ்பதி, சுக்கிரன்ற சனி, ராகு, கேது இப்படி எல்லா கிரகங்களும் தன் உடம்புல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த பிள்ளையார். நவகிரகங்களுக்கும் தன்னுடைய சரீரத்துல இடம் கொடுத்த தெய்வங்கள் அப்படின்னா 2 தான். அதுல ஒன்று பிள்ளையார், இன்னொருவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரோட வால் பகுதியில் நவகிரகங்கள் இருக்குது. அதனால தான் அந்த வால் பகுதியில் நம்ம பொட்டு வைத்து வழிபாடு பரிகாரங்கள் செய்கிறோம். இந்த நாளில் நிலம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது. ஏன் அப்படின்னா பூமி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் விநாயக பெருமான். பூமிக்காரகன், அங்காரகன் அப்படிங்கிறவர் நவகிரகத்தில் செவ்வாய் கிரகம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறதும் பிள்ளையார் உடல்ல இருக்கு இல்லையா? அதனால நம்ம இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில நம்ம பிள்ளையாரை பிடித்து வைத்து அருகம்புல் வைத்து ஒரு செம்பருத்தி பூவை வைத்து வணங்கிட்டு அன்றைய தினம் முழுவதும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விநாயக பெருமானுக்குரிய ஸ்லோகத்தை சொல்லி ஈவினிங் கோவிலுக்கு போய் விநாயக பெருமானை வணங்கிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சீங்க, விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூமி சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையானது நீங்கும். அதே போல இன்றைய தினம் அன்னதானம் செய்வது மிக மிக சிறந்தது. அதுவும் இன்றைய தினம் கட்டாயம் நம்ம எந்த ஜீவனுக்கு நம்ம அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை. உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் யானை இருக்குது அப்படின்னா அங்கே போய் யானைக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த அளவு பண்ணலாம். ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்கலாம், ஒரு தாறு வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்கலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இப்போ பதிவை பார்க்கலாம். இதற்கு நமக்கு தேவைப்படுவது அரச இலை. இந்த அரச இலையை பற்றி நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். இதை ராஜ விருட்சம் அப்படின்னு இந்த அரச மரத்தை சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மரத்துக்கடியில் விநாயக பெருமான் வீற்றிருக்கிறார். அரச மரத்தடி பிள்ளையாரை கும்பிட்டோம் அப்படின்னா அபரிமிதமான சக்தி நமக்கு கிடைக்கும். இந்த இலையில அனைத்து தேவர்களும் வாசம் செய்வதாக சொல்வாங்க. பிரம்மா நுனி பகுதியிலையும், சிவன் மேல் பகுதியிலையும், விஷ்ணு நடுப்பகுதியிலையும் வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது.
இத்தனை சிறப்புகள் உடைய விநாயக பெருமானுக்கும் முப்பெரும் தேவர்களுக்கும் அனைத்து தேவர்களுக்கும் உரிய இந்த இலையை வைத்து தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுற பொருட்களில் மிக முக்கியமானது பச்சரிசி அல்லது பச்சரிசி மாவு. ஏன் அப்படின்னா இன்றைய தினம் திங்கட்கிழமையாக இருக்குது, சோமவார விரதம். திங்கட்கிழமை அப்படின்னாவே சந்திரனுக்குரிய நாள். சந்திரன் அப்படின்னாவே அவருக்குரிய தானியம் பச்சரிசி. அதிலிருந்து வரக்கூடிய பச்சரிசி மாவை எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைய நாள் சதுர்த்தி நாளாகவும் இருக்குது. அதனால் சிவனுக்குரிய நாளும் சேர்ந்து வருவதனால நம்ம அரச இலையை எடுத்துக்கிறோம். 2 அரச இலையை பறிச்சுட்டு வச்சுருங்க. அதை மஞ்சள் தண்ணீரில் கழுவி அதை எடுத்து வச்சுக்குங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. ஒவ்வொரு இலையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. ஒரு இதில் பச்சரிசியை வைங்க. அந்த பச்சரிசி அப்படிங்கிறது பாவத்தை போக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரிகார பொருள். பச்சரிசி வைக்கிறதுக்கு பதிலாக பச்சரிசி மாவும் வைக்கலாம். இந்த பச்சரிசி மாவும் சர்க்கரையும் கலந்து சனிக்கிழமையில அரச மரத்தடி விநாயகர் கோவில் இருக்குது அப்படின்னா அதில் போய் அங்கே மரத்தை சுற்றி போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய 7 ஜென்ம பாவம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பச்சரிசியை நம்ம பயன்படுத்துகிறோம். இது மகாலட்சுமி கடாட்சமும் தரக்கூடியது. இப்போ வீடு குடி போகிறப்ப கொண்டுகிட்டு போவோம்ல முதல்ல, அந்த பொருட்களில் இந்த பச்சரிசியும் ஒன்று. அதனால் இந்த பச்சரிசியை பயன்படுத்தணும் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இப்போ இன்னொரு இலையில நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ரெண்டும் இல்லை அப்படின்னா சர்க்கரையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதை வைங்க. இதை நீங்கள் சாமிக்கு சூடம் காட்டுவதற்கு முன் அந்த 2 இலைகளையும் பூஜை அறையில் வைங்க. இந்த அரச இலையில இந்த பொருளை வைப்பதற்கு முன் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல விநாயக பெருமானை வழிபட்டுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கிட்டு அதற்கு பின் அந்த இலையில நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் தீரணும், எனக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அது தீரணும்னு வேண்டிக்கிட்டு அதில் வைங்க. சாமிக்கிட்ட இந்த 2 இலையிலையும் இந்த பொருட்களை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சூடம் காட்டுவது, சாம்பிராணி காட்டுவது, படையலில் நீர்வளாவி எல்லாம் வழிபடுவது எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அந்த 2 இலையில இருக்கக்கூடிய பொருட்களையும் அப்படியே அங்கேயே இருக்கட்டும். அதற்கு பிறகு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இலையோடு சேர்த்து அந்த பொருளை நில வாசலில் வலதுகை பக்கமாக இந்த பொருட்களை வச்சுட்டு உங்களுடைய கஷ்டம் என்ன உங்களுக்கு குறையோ அது விலகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த இலையை நிலவாசலில் வெளியில் வச்சிருங்க. இது இந்த பிரபஞ்ச சக்தியை தன்னுள் ஈர்த்து அந்த அரச இலை மூலமாக ஈர்த்து நம்ம சொன்னோம் இல்லையா என்ன குறைன்னு அந்த குறையை நீக்கி நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம். அதனால் இதை அப்படியே நீங்கள் அங்கேயே வச்சிருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையில இருக்கக்கூடிய வெல்லம், பச்சரிசி மாவு இது எதுவும் இருக்காது. ஏதோ ஒரு ஜீவராசி எறும்போ இல்லை எதுவோ ஒன்று சாப்பிட்ருக்கோம். பிள்ளையார் எறும்புன்னு நம்ம சொல்லுவோம், இந்த சின்னதாக கருப்பாக இருக்கிறது. அந்த எறும்பு சாப்பிட்ருந்தாலும் சரி, இல்லை எந்த ஜீவராசி சாப்பிட்டாலும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். அதில் இருக்கக்கூடிய பொருளை எதுவுமே சாப்பிடலை அப்படியே இருக்குது அப்படின்னாலும் அதை கால்படாத இடத்துல அந்த பொருளை போட்டுடுங்க. இது மாதிரி நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க.